Taste the Daily. தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாத சுவாமி கோயில் திருப்பணிகளில் நடைபெறும் முறைகேட்டை கண்டித்து ஆலய சொத்து மீட்பு குழுவினர் கோயிலில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயிலில் வரும் ஏப்ரல் மாதம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்கான திருப்பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக கூறி கோயிலின் முன்பு அமர்ந்து பக்தர்கள் மற்றும் ஆலய சொத்து மீட்பு குழுவினர் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து கோயிலினுள் சென்ற ஆலய சொத்து மீட்பு குழுவினர் சன்னதி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சேனலூர் ஊராட்சியில் உள்ள சாலைகள் கடந்த 3 ஆண்டுகளாக போக்குவரத்திற்கு லாயக்கற்று சேதமடைந்துள்ளதால் குன்னப்பாக்கம், கீழ்பூதேரி, தென்பூண்டி உள்ளிட்ட கிராம மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். மோசமான இந்த சாலையால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வரும் நிலையில் இப்பகுதிக்கு பேருந்தும் வருவதில்லை என மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திறனற்ற திமுக அரசு விரைந்து இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கிரஷன் மண்ணால் இந்த ரோடே ரொம்ப சீர்கெட்டு கிடக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விபத்தே நடந்திருக்கு. நிறைய பேர் கீழே கை கால் முறிவுலாம் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல சுற்றுச்சூழலே மிகவும் மோசமாக இருக்குது. இங்கே குடிக்கிற தண்ணி கூட தூசுவோடு தான் மக்கள் குடிக்கிறாங்க. இதுக்கான அந்த கிரஷரில் இருக்க இந்த ஓனர்கள்லாம் சேர்ந்து அடிக்கடி இந்த ரோடை சரி பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. இதில் தண்ணி ஊற்றின்னு போகணும், அதையும் செய்ய மாட்டாங்க. அதே போல் இந்த ரோட்டுக்கு இப்போ தான் தார் சாலை போட்டு 6 மாதம் தான் ஆகுது. மறுபடியும் பார்த்தா பள்ளமும் குண்டும் குழியுமாக இந்த ரோடு ரொம்ப சீர்கெட்டு கிடக்குது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே சேதமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய குடிநீர் தொட்டி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எம்பி குப்பம் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் விடியா திமுக அரசுக்கு மக்கள் உயிர் மேல் அக்கறை இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சேதமடைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூவத்தூர் ஊராட்சியில் ஈசிஆர் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் 4 தூண்களும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசு அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் சேதமடைந்துள்ள குடிநீர் தொட்டியை அகற்றிவிட்டு புதிதாக அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வெறி நாய்கள் கடித்து பலியான ஆடுகளுக்கு இழப்பீடு கேட்டு விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாராபுரம் அடுத்துள்ள கருப்பணன் வலசு ஊராட்சியைச் சேர்ந்த கங்குசாமி என்பவரின் தோட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெறிநாய் கடித்ததில் உயிரிழந்தன. இந்த நிலையில் இழப்பீடு கேட்டு பலியான ஆடுகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டுவதால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் அருகே மருத்துவக் கல்லூரி மாணவி தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தை அடுத்த கிழம்பி பகுதியைச் சேர்ந்த பிரியா என்பவர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். படிக்கும்போதே கோகுல் என்ற ஆட்டோ ஓட்டுநரை காதலித்து திருமணம் செய்தார். ஒருபுறம் தீவிர குடிப்பழக்கம் உள்ள கோகுலும், மறுபுறம் கள்ளச்சந்தையில் மதுவிற்கும் மாமியார் ஜெயந்தியும் பிரியாவை தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்ட நிலையில் பிரியா இறந்து கிடந்தது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தீயில் எரிந்து சேதமானது. திருமழிசை அடுத்த மேல்மணம்பேடு பகுதியைச் சேர்ந்த தவமணி என்பவரின் வீட்டு வாசலில் நின்ற 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார் நள்ளிரவில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் பல அடி உயரத்திற்கு தீ பரவியதால் வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். காரில் இருந்த 20,000 ரூபாய் பணம், விலையுயர்ந்த செல்போன் ஆகியவை தீயில் சேதமானது. இந்த தீ விபத்திற்கு சதிவேலை காரணமா என சந்தேகம் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் மிட்டாரெட்டிஹள்ளி ஊராட்சியில் ஆழ்துளை கிணற்றை சுற்றி தானிய களம் அமைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மிட்டாரெட்டிஹள்ளி ஊராட்சியில் தானிய களம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் அரசை வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த தானிய களம் அமைக்க பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் ஆழ்துளை கிணறு உள்ள இடத்தை ஊராட்சி நிர்வாகம் தேர்வு செய்துள்ளது. இந்த இடத்தில் தானிய களத்திற்கு வழியே இல்லாமலும் ஆழ்துளை கிணற்றை மூடி தானிய களம் அமைப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசு அதிகாரிகள் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.